வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 6வது மேட்சான திண்டுக்கல் வெர்சஸ் சேலம் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல், ஸோ வீடியோ மட்டும் இல்லாம டெலகிராம் சேனல்ல முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம், மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸ்னு சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவா வந்து நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஒர்க் தான். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்ஃபேஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஃபாஸ்டா எல்லாமே இருக்குது. அதே போல உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லயும் ரொம்பவே கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா பிளே பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா பிச் ரிப்போர்ட். இந்த சேலம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் மேட்ச் எல்லாமே, அதாவது முதல் ரவுண்ட் எல்லாமே சேலம்ல தான் வச்சு நடத்துறாங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் லோ ஸ்கோர் மாதிரி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஹை ஸ்கோர் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி 3வது மேட்ச் முடியும் போது பாத்தீங்கன்னா பத்ரிநாத் கூட கேட்பாரு, இப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வின் பண்ணுது அப்படிங்கும் போது அவங்களும் அதே மாதிரி தான் சேலம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஆனாலும் மதுரை வந்து ஜஸ்ட் மிஸ்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி முடிப்பாங்க 3வது மேட்ச் முடிவுல. ஸோ ரீசெண்டா இந்த மேட்ச்ல இந்த பிச்சில் எப்படிலாம் ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி வந்து லைக்கா கோவை கிங்ஸ் வெர்சஸ் சேப்பாக் நடக்கும்போது அந்த மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோர் மேட்சா தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் பெரிய ஸ்கோர் கிடையாது. ஆனா ஃபாஸ்ட் வந்து 7 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 13 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் திண்டுக்கல் வெர்சஸ் திருச்சி மேட்ச்லயும் திண்டுக்கல் ஒரு 160 ரன் ஸ்கோர் பண்ணி 11 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர், திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா 16 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுமே அவங்க நினைச்சிருந்தா, அதாவது சேலம் வந்து வின் பண்ணி இருக்க முடியும். பட் கடைசி ஓவர்ல முருகானந்தம் அஸ்வின் வந்து மேட்ச் வந்து விட்டுருவாங்க. சேலம் 180 ரன் அடிக்கும். ஆனா மதுரை வந்து பாத்தீங்கன்னா 185 ரன். ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னர் வந்து 8. இந்த மேட்ச்ல ஸ்பின்னர் வந்து நல்லாவே விக்கெட் எடுத்தாங்க அண்ட் 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நடந்த மேட்ச் ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இந்த பிட்ச்ல இந்த சீசன்ல 3 மேட்ச் நடத்திருக்காங்க. 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஒரு டைம் தான் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. 3க்கு 3மே வின் பண்ணிருக்க முடியும். அந்த முருகானந்தம் அஸ்வின் லாஸ்ட் ஓவர்ல 3 6 அடிச்சு வந்து பினிஷ் பண்ணி விட்டாரு. 3 இன்னிங்ஸ் மேட்சிங் போது நமக்கு டோட்டலா 6 இன்னிங்ஸ் இருக்கு. 6 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் 150க்குள்ள லோ ஸ்கோர் போயிருக்குது. ஒரு இன்னிங்ஸ் 150 to 169க்குள்ள, 2 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 170 to 189க்குள்ள. இது வரைக்கும் 190 பிளஸ் ஸ்கோர் போனதே இல்லை. ஹை ஸ்கோர் பார்க்கும்போது மதுரை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 185 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் சேப்பாக் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 128 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த டீம் வந்து நல்லாவே ஆடினாங்க. அதாவது ரொம்ப போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா சேலம் வந்து ரொம்ப கேவலமானாங்க. இந்த பார்வையாளர்கள் வர்ற ஒரு சின்ன பையனை சொன்னா, லாஸ்ட் இயர் நான் வீட்டுல வச்சு டிவி பார்க்கும் போது கூட எங்க டீம் வந்து இந்த அளவுக்கு ஆடல, முதல் வாட்டி வந்திருக்கு நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்குது. ஸோ சேலமை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான், ஓரளவுக்கு அவங்களால திண்டுக்கலுக்கு எதிர்த்து ஆட முடியும் அப்படின்னு நம்பலாம் நம்மளும். ஆனா இந்த மேட்ச்ல மோஸ்ட் ஆஃப் ப்ராபபிலி வின்னிங் பார்க்கும்போது திண்டுக்கல், ஏன்னா அவங்க டீம்ல வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் இருக்காங்க. பட் ஒவ்வொரு பிளேயரை நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ அபிஷேக் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர். அவர்கிட்ட இருந்து எல்லா மேட்சுமே நீங்க ஒரு கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து நீங்க ஒரு 20 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். என்னோட கணிப்புப்படி இந்த மேட்ச்ல அபிஷேக் இருந்து நம்ம ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடக்கூடியது வந்து கவின். லாஸ்ட் மேட்ச்ல ரீசெண்டா ஒரு 70 ரன் ஸ்கோர் பண்ணாலும் ஒரு ஹார்ட் ஹிட்டர், வந்தா வருது போனா போதுன்னு ஆடுறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து
ஒரு 25 ரன்ல இருந்து ஒரு 30 ரன் எதிர்பார்த்தாலும் பிளஸ் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட், அப்புறம் ஸ்டம்பிட் இருக்கு, அப்புறம் ரன் அவுட் இருக்கு. இந்த ஆப்ஷன்லாம் அவருக்கு இருக்கிறதுனால அதுல ஒரு 16 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே பார்த்தோம்னா கவின்ட்ட இருந்து நீங்க தாராளமா ஒரு 50 பிளஸ் பாயிண்ட் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆவரேஜா அவர் ஒரு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 25 ரன் கூட அடிச்சுட்டு ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருனா கூட அவர் நினைச்ச மாதிரி அந்த பிளேயிங் 11 பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு குறையாம அவர்கிட்ட இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பிஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 ரன் தான் ரீசெண்டா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஆவரேஜான பிளேயர் தான். இந்த மேட்ச்லயும் அவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதிகபட்சமா அவரால் வந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வித்யா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல இந்த மேட்ச் நம்ம டிஎன்பிஎல் இந்த மேட்ச் வந்து கிளீன் ஷீட் பார்க்கணும். சேலம் மேட்ச்ல சேலம் வர்சஸ் மதுரை மேட்ச்ல ரீசன் இவர் தான். வெறும் 19 பேர் தான் இவரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இந்த மேட்ச்லயும். ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால ஒரு 30ல இருந்து 50 ரன் கூட அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நான் அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்து விவேக் ஒரு நல்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஒரு 15 ரன்ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ளதான் அவரோட ரன் வந்து இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் 20 ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாந்து. சோ ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் இந்த டீம்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாம ஒரு இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலமுக்கு வந்து இனிஷியல்ல ஓவர் பவுல் பண்றாரு. அதாவது வந்து பார்த்தோம்னா அவர் வந்து 1வது ஓவர் இல்ல அப்படின்னா 3வது ஓவர் இல்ல அப்படின்னா 2வது ஓவர் 4வது ஓவர் இந்த இனிஷியல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா பவுலிங் எடுக்கிறாரு. கடைசி வந்து பாத்தீங்கன்னா 20, 19, 18 இந்த 18, 20 வந்து பாத்தீங்கன்னா சாந்து தான் அட்டாக் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாருங்க. அவர்கிட்ட இருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு 2 விக்கெட் எதிர்பார்த்தனாலே நமக்கு வந்து குறையாம பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 விக்கெட்டுக்கு 50 பாயிண்ட்ங்கும் போது ஒரு 15 ரன் அடிச்சாலே பிளேயிங் 11 இல்ல ஒரு கேட்ச் எல்லாம் பிடிச்சாலே குறையாம வந்து ஒரு 70 பாயிண்ட் நம்ம வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹரிஷ் குமாரும் அதே போல ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் அவர்கிட்ட இருந்து நம்மளும் வந்து ரொம்ப ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படி ஒரு 10 ரன் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருனாலே நமக்கு போதுமானதா இருக்கும். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு 30 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்போ பவுல் பண்றாரு அந்த 3 ஓவரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த மிடில் ஸ்டேஜ்ல பவுல் பண்றாரு. அதாவது அந்த 12 to 17 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் கிட்ட மாத்தி தொடர்ந்து ஒரு 3 ஓவர் வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அந்த டீமோட கேப்டன் பெருசா பேட்டிங் வாய்ப்பு மட்டும் தான் பண்ணாரு. 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. ஒரு 10ல இருந்து 15 ரன் தான் ஸ்கோர் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப லேட் ஆனா பெருசா வாய்ப்பு இல்ல. ஒரு 10 பாயிண்ட் வேணா நீங்க அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். அடுத்து பொய்யாமொழி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 to 6 இந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பவுல் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அந்த 7வது ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு. அந்த டெத்ல வந்து பாத்தீங்கன்னா சாந்து கூட 19வது ஓவர் 17வது ஓவர் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் வந்து பொய்யாமொழி தான் பவுல் பண்றாரு. ரீசெண்டா வந்து அவர் ஸ்கோர் வந்து நல்லாவே பண்ணிருக்காரு. 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நீங்க ரொம்ப பொய்யாமொழி கிட்ட இருந்து விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. மினிமம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. அதிகபட்சம் 1ல இருந்து 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுனால பொய்யாமொழிட்ட இருந்து நம்ம குறைஞ்சது ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ரதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு பவுலர் தான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து அந்த மிடில்ல தான் அட்டாக் பண்றாரு. அந்த பவர் பிளேல 6வது 7வது ஓவர்ல இருந்து 16வது ஓவருக்குள்ளதான் அந்த 3 ஓவர் அட்டாக் பண்றாரு. நீங்க நான் ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால ஒரு 30 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நினைக்கிறேன். அடுத்து எம்ஜி மூர்த்தியை பொறுத்தவரை கணேஷ் மூர்த்தி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 2 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. பெருசா விக்கெட் எதுவுமே எடுக்கல. நான் வந்து இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஸ்பின்னர் ஆப்ஷன் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. 3 பேருமே ஸ்பின்னர். அதனால ஸ்பின்னர் ஆப்ஷன் எல்லாருமே இருக்கும்போது அவருக்கு பெருசா ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சீனிவாஸ் வந்து கொஞ்சம் மினிமம் வந்து ஒரு விக்கெட் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாரு அந்த மிடில் ஸ்டேஜ்ல. ஒரு 30 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். சோ இப்ப நம்மளுடைய டார்கெட் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பாயிண்ட் வந்து ஒரு டீம்ல இருந்து 300 to 350 பாயிண்ட். ஸோ நம்ம ஒரு 650 700 பாயிண்ட் போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய முதல் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணக்கூடியதுல வந்து கவினை வந்து நம்ம முதல் ஆப்ஷனா செலக்ட் பண்ணலாம். ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வைத்தியா பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடக்கூடிய ஒரு டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஒரு தோராயமான ஒரு பாயிண்ட். அவர் 50 வாங்கி கொடுக்கலாம், ஒரு 25 வாங்கி கொடுக்கலாம், ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர தோராயமா இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாந்து, சோ முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். அதே மாதிரி ஹரிஷ் குமாரை வந்து யாருமே பெருசா போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஒரு 30 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறதும் அப்படிங்கிறதுனால ஒரு 4வது ஆப்ஷன்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 5வதா வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமொழி, ஒரு மெயின் ஃபாஸ்ட் போலர். டெத்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொய்யாமொழியும் சாந்துவும் எடுத்துட்டோம்னா லாஸ்ட் 4 ஓவர்ல விழுற விக்கெட் ஃபுல்லா நமக்கு தான் சொந்தம், அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த 2 பேருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சோ 5 பேர் வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா நமக்கு வந்து ஒரு 210 பாயிண்ட் வருது. சோ இது ஒரு நம்மளோட எய்ம் வந்து 330 பாயிண்ட் 350 பாயிண்ட் எதிர்பார்த்திருக்கோம். ஆனா 210 தான் வருது அப்படின்னாலும் அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போட்டோம் அப்படின்னா இன்னும் பெஸ்டா பாயிண்ட் வரும். அதாவது நீங்க கேப்டனா வந்து இந்த டீம்ல வந்து ஆப்ஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா சாந்து தான். சோ ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு. ஆனா மேட்ச் வந்து நீங்க இன்னொன்னு யோசிக்கணும். ஆப்பனன்ட் டீம் யாரு? திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆடுறாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ்ல யாரெல்லாம் முக்கியமான பிளேயர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அஸ்வின் வந்து ஓப்பனிங் ஆடுறாரு, 4 ஓவர் கோல் பண்றாரு. அப்போ அவரை தான் எல்லாரும் கேப்டனா போடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஒரு வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்மால் லீக்கை பத்தி பார்க்கும்போது அஸ்வின் இவர் தான் வருவாங்க. பட் இது பொதுவா நீங்க எல்லா லீக், ஸ்மால் லீக், கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷன்ல சாந்து இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெகா கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல ஹரிஷ் குமாரை வந்து கண்டிப்பா வீசியா ட்ரை பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமொழியையும் நீங்க வந்து வீசியா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஒன்றும் ரொம்ப சொல்ற லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, பவுலிங் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அஸ்வின், வருண், சந்தீப் வாரியர்னு சொல்லி பேட்டிங் வீக்கா தான் இருக்கு. அதனால பொய்யாமொழி, ஹரிஷ் குமார், சாந்து இந்த 3 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. நம்மளுடைய எக்ஸ்பெக்ட் படி ஒரு 210 பாயிண்ட் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனா வந்து சாந்து ஒரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பாயிண்ட் வந்து இன்னும் கூடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சரா உங்களுக்கு வந்து ஜிசி ஒரு ரொம்ப ரிஸ்கான ஒரு பிளேயர் வந்து உங்களுடைய டீம்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ்ட் அப்படிங்கிற இந்த பிளேயர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதாவது ஒன்னே பாயிண்ட் நிறைய வாங்கி கொடுப்பாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 20 பாயிண்ட், அது கரெக்டா அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70+, 50+, 60+ அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே கேம் சேஞ்சர் அவரா தான் இருப்பார் இந்த டீம்ல. சோ தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சேலம் ஸ்பார்டனை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சோ திண்டுக்கல் டிராகன்ஸ் கண்டிப்பா வின்னிங் இருக்கக்கூடிய டீம். சோ சிவம் சிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் ஆடுறாரு. சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் வந்து எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு மேட்ச் கிளிக் ஆனா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. அதனால நம்ம வந்து குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 30ல இருந்து 40 ரன் எதிர்பார்த்தா கூட நம்ம மினிமம் அவருக்கு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்டே செட் பண்ணா போதும். ஒரு 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலே ஒரு நல்ல இதா இருக்கும். அதே போல அஸ்வின் இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப ரன் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு 20 ரன் எப்படி பார்த்தாலும் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு இப்படி பேட் விடுவார், அது கேட்ச் அவுட் ஆயிடுவார். ஆனா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சேலம் ஸ்பார்டனும் அந்த மிடில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான பேட்டிங் லைனப் தான் இருக்கு. அதனால 2 விக்கெட் எதிர்பார்த்தீங்கன்னா கூட குறையாம நம்ம வந்து அஸ்வின் இருந்து ஒரு 80 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி மேட்சஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குமார் வந்து ஒரு ரீசெண்டா 9 ரன் ஸ்கோர் பண்ணாலும் ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயர் தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்போ ஒரு 5 T20 நடக்கு அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு 15ல இருந்து நான் ஒரு 20 ரன் அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கறதுனால ஒரு அதிகபட்ச ஃபேண்டசி பாயிண்டே ஒரு 20 பாயிண்ட் தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அடுத்து பாபா இந்திராஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு பிளேயர். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 30ல இருந்து 40 ரன் எதிர்பார்க்கலாம். பிளஸ் அவர்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அதுல இருந்து ஒரு 15 பாயிண்ட் எதிர்பார்த்தனாலே நம்ம குறையாம வந்து பாத்தீங்கன்னா பாபா இந்திராஜ்ல இருந்து ஒரு ரொம்ப வேணாம் ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்த்தீங்கனாலே ஓகேவா இருக்கும். ஏன்னா ஒருவேளை ஒரு 20 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாருன்னா ஒரு கேட்ச பிடிச்சா கூட அது 30 பாயிண்ட் பாத்தீங்கன்னா கம்மி தான். என்ன பொறுத்த வரைக்கும் குறையாம வந்து பாத்தீங்கன்னா பாபா இந்திராஜ்ல ஒரு 50 பாயிண்டே எடுத்து கொடுத்துருவாருன்னு தான் தோணுது. ஏன்னா
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ 50 பாயிண்ட் ஸ்வேரா வரும். அடுத்து பூபதி குமார் வந்து 23 ரன் ரீசெண்டா ஸ்கோர் பண்ணாரு. ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயர் தான். ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளதான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து தினேஷ் ராஜ் ஒரு ஆவரேஜான பிளேயர் தான். பட் இவங்களெல்லாம் பொதுவா யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் சரத்குமாரும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் தான் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட் தான் அதிகபட்சமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மிஞ்சி போனா ஒரு 20 வரலாம், அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல பெருசா வர்றதுக்கு இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்றாரு. 3 ஓவர் லாஸ்ட் ரீசெண்டா பவுல் பண்ணாலும் டெத்ல வந்து பவுல் பண்ற கிஷோர் வந்து நல்லாவே ஒரு இம்பார்ட்டன்ட். அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 விக்கெட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதாவது லாஸ்ட் சீசன்ல மதுரை டீம் இவரை பிறந்தாங்க ஒரு மேட்ச்ல. பட் இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் டப்பு ஒருவேளை திண்டுக்கல் விக்கெட் விட்டுட்டாங்கன்னா கூட கிஷோர் வந்து ஒரு 15 ரன் வரைக்கும் பேட்டிங் கூட ஆடி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட லைட்டா டேலண்ட் இருக்குதான். அடுத்து வருண் சக்கரவர்த்திட்ட வந்து நான் ஸ்வேரா வந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். முதல் மேட்ச் 2 விக்கெட் எதிர்பார்த்தேன். பட் 1 விக்கெட் தான் எடுத்தாரு. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கறதுனால வருண் சக்கரவர்த்திட்ட இருந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீரனை பொறுத்த வரைக்கும் டெத்ல வந்து அட்டாக் பண்றாரு. இனிஷியலா ஒரு சில ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணி கொடுக்குறாரு அந்த டீமுக்கு சந்தீப் வாரியர் கூட காம்பினேஷன் பண்ணி. அவரை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்து விக்னேஷ் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விக்கெட் எடுப்பறத சொல்ல 0 விக்கெட் சொன்னால 10 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எடுத்து எதிர்பார்க்க. சந்தீப் வாரியர் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா வச்சு வந்தாரு. நம்ம யாருமே சந்தீப் வாரியர் எடுக்கல, நம்ம நம்பி எடுத்தோம். 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா சந்தீப் வாரியர் வந்து டெத்லயும் பவுல் பண்றாரு. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொன்னதான் ஜிடிக்கு அவர் வந்து இனிஷியல பவுல் பண்ணும்போது திண்டுக்கலுக்கும் பவுல் பண்ணுவாரு. அதனால அவர்கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 50 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் வாரியர் இருந்து எடுக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 350 பாயிண்ட் எப்படி செட் பண்றது, ஒரு 300 to 350 பாயிண்ட் எப்படி செட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தோன்னே தெரியும் சிவம் சிங்க வந்து 1வது ஆளா எடுங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின், 3வது வந்து பாத்தீங்கன்னா பாபா இந்திராஜ், 4வது வந்து பாத்தீங்கன்னா கிஷோரு, 5வது வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் 6வது வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் வாரியர். இந்த 6 பேரை செலக்ட் பண்ணாலே நமக்கு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 330 பாயிண்ட் வருது. சோ குறையாம நம்ம எதிர்பார்த்த பாயிண்ட் வந்து இதுல வருது. ஆனா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் சோ இந்த டீம் வந்து நமக்கு 330 பாயிண்ட் வந்துருச்சு. ஆனா அந்த டீம்ல இருந்து ஒரு 210 பாயிண்ட் தான் வந்தது. அப்படி பார்க்கும்போது 540 தானே வருது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நம்ம இன்டு 2 இருக்கு. சோ இன்டு 2 கேப்டன் யார போடுறோம் அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். சோ கேப்டன் வைஸ் கேப்டன் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்களை வந்து பயங்கரமா பூஸ்ட் பண்ணக்கூடிய பிளேயர். நீங்க வந்து இப்போ ஒரு 11 பிளேயர் செலக்ட் பண்றதுல ஒருத்தன் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணனா கூட நீங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபா இப்போ ஒரு ஸ்மால் லீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினா தான் எல்லாருமே கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து 80 பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன் நானே. சோ அப்படிங்கும்போது இன்டு 2 எக்ஸ்ட்ரா ஒரு 80 பாயிண்ட் வருது. சோ அப்படிங்கும்போது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்திட்ட இருந்து ஒரு 60 பாயிண்ட் ட்ரை பண்ற இன்டு 1.5னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட் வருது. அது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சாந்துகிட்டே நம்ம ஒரு 60 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். 70 பாயிண்ட் அப்படியே அவரையும் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணணும் ஒரு 35 பாயிண்ட் கிட்ட கிடைக்கும். சோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, சாந்து இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணுங்க. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட் வச்சா கூட நமக்கு குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 650 பாயிண்ட் வருது. சோ நம்ம எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிடலாம். ஒரு 700+ கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எந்த டீம் போட்டாலும் சரி இந்த டீம்ல வந்து நீங்க கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குமார்ங்கிற பிளேயரை வந்து நீங்க வந்து ஜிசியா யூஸ் பண்ணுங்க கேம் சேஞ்சரா. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான டீம் போடணும்னு நினைச்சீங்கன்னா அவர் வந்து ஒரு டீம்ல வந்து கேப்டனாக வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் நான் ட்ரை பண்ணேன் பட் மிஸ் ஆயிடுச்சு. எல்லா மேட்சுமே மிஸ் ஆகாது. ஏதாச்சும் அந்த 5ல ஒரு மேட்ச் கிளிக் ஆன மேட்ச் நம்ம ட்ரை பண்ணோம்னா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு 650 பாயிண்ட்ல இருந்தா நம்ம குறையாம 700 பாயிண்ட் கிட்ட போகலாம். மேபி அது ஒரு நாள் மைனஸ் ஆகும், ஒரு நாள் பிளஸ்ஸா கூட ஆகலாம். அதனால அதை பெருசா கண்டுக்காதீங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டா அந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கு ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். நீங்க மினி ஜிஎல் அந்த மாதிரி போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பாபா இந்திராஜி அப்ப கெவின் இந்த மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் அங்க வந்து ஹரிஷ் குமார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கிஷோர் இந்த மாதிரி பிளேயர் எல்லாம்
இந்த மினி கிராண்ட் லீக்லாம் வைஸ் கேப்டனா கொஞ்சம் ஆப்ஷன் வந்து எடுங்க. சேஃபா கேப்டன் வந்து அஸ்வினை போட்டு வைஸ் கேப்டன் வந்து கிஷோரை போடுங்க. என்ட்ரி ஃபீஸ்க்குள்ள கண்டிப்பா அந்த டீம் போகணும் அப்படிங்கறத நினைச்சு. இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். தெளிவா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 6வது மேட்சான திண்டுக்கல் டிராகன்ஸ் வெர்சஸ் சேலம் ஸ்பார்டனுக்கான ப்ரெடிக்ஷன். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்ற வீடியோஸ் அப்லோட் பண்ண கூட நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்றீங்க. இப்போ டிஎன்பிஎலுங்கும் போது கம்மியாகுது வியூஸ். ஸோ கண்டிப்பா வீடியோ பாருங்க அண்ட் லைக் பண்ணுங்க. எல்லாமே தெளிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்த நண்பர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.